இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து அந்த மீஷோவில் இதுக்கு சத்தியமாக நான் பார்த்தது இல்லை. நான் யாரும் ஃபோட்டோ நான் பார்த்தது இல்லைன்னு. இது வந்து இன்ஸ்டாவில் கஸ்டமைஸ் பண்ணி விற்கிறவங்க கிட்ட தான் நான் பார்த்துக்கிறேன்னு. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு மீஷோ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கிளிப் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த வீடியோவில் நான் ரொம்ப ப்ரிட்டியாக போட்டுட்டு இருக்கேன் இந்த ஹேண்ட் பீஸ், இந்த ரிங் வந்து நான் சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் வந்து நான் இந்த மாதிரி ரிங் வந்து நான் வேர் பண்ணதே இல்லை. இந்த ஹேண்ட்மேட் ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் தான் எனக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. யூவி ஹேண்ட்மேட் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து வளையலில் வந்து அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்லேருந்து ஹேர் கிளிப்லேருந்து ஹேர் கிளச் இருக்கும் பார்த்தீங்களா, பனானா கிளிப்பு, அது வரைக்கும் வந்து பேங்கிள்ஸ் அவ்வளோ அழகாக அது க்ரியேட்டிவாக வச்சுருக்காங்க அவங்க. எனக்கு சீரியஸாகவே இந்த ரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் அழகான சைஸில் கொடுத்துருக்காங்க. அழகாக தெரியுது, அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது எல்லா கலர் ட்ரெஸ்க்குமே சாரீஸ்க்குமே சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப கிராண்டாக போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வேர் பண்ணலாம். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்க்ரீனும் அவைலபிளாக தெரியும், ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வேர் பண்ணியிருக்க ப்ளவுஸ் ஆகட்டும் சாரீ ஆகட்டும் நம்ம மீஷோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சாரீ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சில்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கோல்டு சொல்லாமல் தான் அந்த மாதிரியான கலர். இது நான் பார்க்கவேன் அப்படி தெரியுதா எனக்கு தெரியல, சீரியஸாக ஸ்க்ரீனில் எனக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. பட் ஆனால் நான் வேர் பண்ணி கலர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலர் ரோஸ் பிங்க், அவ்வளோ அழகான ஒரு ரேரான கலர். இது கோல்டுனும் சொல்லலாம் இல்லை பிங்க்னும் சொல்லலாம், நல்லா ரோஸ் கோல்டில் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதோட ஃபேப்ரிக் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, லைட் வெயிட்டடாக இருக்குது. எப்பவுமே டிஷ்யூ சில்க் வந்து கொஞ்சம் மொடப்பாக இருக்கும், அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. தான் கீழே டேசல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நாட்லாம் வச்சு நல்லா இருக்குது. இது வந்து ஒன் ஃபீட் கட்ட முடியாது, ஒன் ஃபீட் கட்டினீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியும். ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஸ்கின்னில், நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தாராளமாக வேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது வந்து ப்ளவுஸ் இதுலேயே அட்டாச்சாக இருக்குது, நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணல, நான் அப்படியே தான் நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கரெக்டாக இருக்குது எனக்கு. இந்த ரேஞ்ச் பார்த்தா 480 தாராளமாக வாங்கலாம். 480க்கு நல்லா இருக்குது. இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக எந்த ப்ளவுஸ் போடாலும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது நல்லா இருக்குல்ல, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும், யூஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ப்ளவுஸ் பேட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது நம்மளுக்கு. இது ஃபுல் வீடியோ கட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நான் வேர் பண்ணிக்க இந்த ப்ளவுஸ் தான். எஸ், நான் மீஷோ வந்து வாங்கினது தான். இது மெட்டீரியலாக வாங்கி நான் ஸ்டிச் பண்ணது தான். இதுக்கு மேலே நான் வேறு ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து ஃபிட்டிங்காக வரல, கரெக்டான இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டான அந்த ஷேப்பில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க டைலர், இது செட் ஆகாத மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் போட்டுருங்க, வேறு வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க இதை வாங்கினேன்னு. இது ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. 455 தாராளமாக வாங்கலாம், ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது, ஃபுல் கை நிறைஞ்ச மாதிரியும் இருக்குது. இங்கே டிசைனுக்கு பார்த்தீங்களா நெக்குக்கு இதே டிசைன் தான் பேக்கில் ஃபுல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிக்சர் நான் இதோட பிக்சரும் நான் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இது ரேஞ்சும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. 455க்கு தாராளமாக வாங்கலாம், கிராண்டாகவும் இருக்குது, ஆஸ் யூஷுவல் வந்து டீசெண்டாகவும் இருக்குது, ரொம்ப கச்சன்னு இல்லை, அதுக்காக சொல்கிறேன் நான். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் சில்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, தாராளமாக வாங்கலாம், காட்டன் சில்கில் நல்லா இருக்குது. எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் தெரியல எனக்கு, நான் லைனிங் வச்சு வேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து அந்த மீஷோவில் இதுக்கு சத்தியமாக நான் பார்த்தது இல்லை, நான் யாரும் ஃபோட்டோ நான் பார்த்தது இல்லைன்னு. இது வந்து இன்ஸ்டாவில் கஸ்டமைஸ் பண்ணி விற்கிறவங்க கிட்ட தான் நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ அதுவும் இல்லாமல் இந்த டிசைன் ரொம்ப 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 ட்ரெண்ட் ஆகுது. இப்போது ஜுவல்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ட்ரெண்ட் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா எனக்கு தெரியல, சீரியஸ்லி இந்த டிசைன் தான். டிசைன் இப்போ ரொம்ப ரீசனாக ட்ரெண்ட் ஆகுதுனால ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இதை விட எனக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கிங்னா, அது பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா பாப்பான ரெட் கலரில் இந்த அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட ரொம்ப ஷாக்கிங் 920க்கு வாங்கினேங்க, இப்போ 840 ரேஞ்ச் செம்மையாக ட்ராப் ஆயிருக்கு. இப்போ சேல்ஸ் கூட கிடையாது, நார்மலாக தான் போகுது. பட் அதுக்கே வந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. இதோட ஹெவி பாருங்கள்,
நான் கையில் வச்சு காட்டுறேன் எவ்வளோ கிராண்டாக பாருங்க. இது வந்து நீங்கள் ப்ளஸ் சைஸில் இருக்க கூட சூட் ஆகும் போல. இங்கே பாருங்க எனக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைஸ் இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்க. நான் தப்பாக தான் நான் வச்சுருக்கேன். பட் ஆனால் ப்ளஸ் சைஸ் வரைக்கும் யூஸ் ஆகுங்க உங்களுக்கு. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கவங்க தான் யூஸ் ஆகும், இல்லை வந்து மீடியம்ஸ் தான் யூஸ் ஆகும்னு கிடையாது. ஏன்னா நானே வந்து நிறைய வாட்டி வந்து மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் ஆரி ஒர்க்கில். வைக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே வரைக்கும் தான் இருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு 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 அளவாச்சும் இந்த அளவு தம் சைஸாச்சும் வந்து ஒரு கேப் இருக்கும். அதில் ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். மேக் ஷூர் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது ஒழுங்காக கட் பண்ணி ப்ராப்பராக கட் பண்ணி தைக்க சொல்லுங்கள். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க ப்ளவுஸ். அண்ட் இந்த கைக்கு கீழே பாருங்க எவ்வளோ அழகாக மணி அழகாக தொங்குது பார்த்தீங்களா. இங்கே ரொம்ப ஹெவியாக காட்டும். நீங்களும் அதே போல் வந்து இந்த இடத்துல மடித்து தைக்க சொல்லுங்கள். இந்த இடத்துல துணி எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணியை மடித்து தைக்க சொல்லுங்கள். அப்போ தான் ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். சில பேர் அப்படியே தச்சிடுறாங்க. நம்ம இதில் பாருங்க பேக் ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்குப்பா. இது எனக்கு ஒன்று புரியல, இதே இது கொடுத்துருக்காங்க நடுவில் அப்படின்னு கொடுத்து புரியல எனக்கு. இது இங்கே வந்து கட் பண்ணி தைச்சிக்கலாம் நீங்கள் வேணும்னா. நான் மோஸ்ட்டாக தான் தைச்சிப்பேன். ஆனால் இந்த இடத்துல இது கொடுத்துருக்கிறது நீங்கள் எதுக்காக இடத்துல நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸில். இது இந்த இடத்துல மட்டும் பேட்ச் ஒர்க் மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லையா ஒரு சாரியில் இதில் வச்சுக்கலாமே. இந்த நாட்டு அதுக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு இருங்க வர இந்த நாட்டு இருக்குல்ல இப்போ வருது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டையானு ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கட்டு என்ன பண்ணுவாங்க அழகாக இந்த பக்கம் இப்படி ஒட்டிட்டுருவாங்க. இந்த பக்கம் நாட் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நமக்கு வருது வா அப்படிதான் அதுதான் வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் சீசன் தெரியல. பட் இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அழகாக என்னமோ க்ளோஸ்டாக நெக் போட்டுட்டு நம்ம யூனிஃபார்ம் போட்ட மாதிரி யூனிஃபார்மில் டிசைன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும். அதனால் கட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பாட்டிக்கெலாம் தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இந்த ஒர்க்லாம் வச்சு கொடுத்ததுலாம் ரொம்ப பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீதா 840 தாராளமாக வாங்கலாம், ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம். அதுவும் நெக்குக்கு பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக திக்காக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கிராண்டாக தெரியணும். நீங்கள் உங்களோட பிரைடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வெல்கோவாக இருக்குங்க. இப்போது வந்து ரொம்ப அழகான கலர்லலாம் நிறைய பிரைட்ஸ்லாம் வந்து சாரீ வேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சாரீ வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் டிசைன் கொடுத்து நம்ம வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பண்ணி தரமாங்க ஒர்த் ஃபார் மணிங்க. ஒர்த்து அந்த மாதிரி இருக்குது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு நல்லா லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உழைக்கும். ஆனால் பத்திரமா வச்சுக்கணும், நம்ம டெலிகேட்டடாக வச்சுக்கணும் கண்டிப்பாக. எல்லா ப்ளவுஸுமே ஆரி ஒர்க் வச்சாவே நல்லா இருக்குல்ல. இந்த ப்ளவுஸ் நம்ம கடையில் போய் வாங்கினா எவ்வளோ இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் மக்களே, ப்ளீஸ். நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது. இது சீசன் எதிர்பார்க்கவே இல்லை. இது நான் பார்த்தோன்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படக்கடின்னு தூக்கிட்டேன் நான். எஸ், பேபி ஷவருக்கு அந்த மாதிரிலாம் வந்து தாராளமாக வேர் பண்ணலாம். இது ரொம்ப அழகான பாதம் வச்ச மாதிரி இருக்குது. இல்லை கிருஷ்ண ஜெயந்தி கூட நீங்களாம் ரொம்ப கிராண்டாக வேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்திங்க இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குழந்தையோட பாதத்தில் அந்த வேர் இருக்குது பாருங்கள், அந்த நரம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே அழகாக. அவ்வளோ அழகாக யூனிக்காக கொடுத்துருக்காங்கல்ல. அது ஒரு பாண்டிங் மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டச் ஃபீலிங். அது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் தெரியுது எனக்கு. ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குல்ல. ஒரு பேபிஸ் அம்மாங்களுக்குலாம் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறது. ரொம்ப அந்த மாதிரி எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது. நல்லா இருக்கே, இதெல்லாம் நம்ம ஏன் பேபி ஷவருக்குலாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தோணுது. நல்லா இருக்குது. இதுலேயே இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது, ரெட் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ரேஞ்ச் பார்த்தா 602. இப்போது இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹாட் சில்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, தாராளமாக வாங்கலாம், நல்லாவே இருக்குது. தெரிஞ்சதோட பேக் நெக்கு. இந்த கீழேயும் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த கால் பாதம் கொடுத்துருக்காங்க. பேக் நெக்லையும் நல்லா இருக்குல்ல, யூனிக்காக இருக்குது டிசைன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த ஃப்ரண்ட்டில் வர டிசைன் இங்கே நல்லா இருக்குது. இந்த பாதம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பெரிய பெரிய பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் அவங்க அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கு, நைஸ். 602 தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பட்டர்ஃப்ளை தான். அழகாக இருக்குல்ல.
எல்லாமே அழகா இருக்கு, எல்லாமே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மனசு யாரும் திட்டிக்காதீங்க. ஏன்னா நான் பார்த்து தான் வாங்கினேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுப்பேன். பல்க் ஆஃப் 24 ஐட்டம்ஸ்க்கு மேலே கிட்ட வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வாங்கினேன். ஸோ அதனால எனக்கு பார்த்து தெரிஞ்சதுனால இப்போ நான் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் பார்த்து தான் வாங்கினேன். டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து பார்க்காம ஏனோ தானோ வாங்கலைன்னு. அப்போ நமக்கு தெரியும்ல எது பிடிச்சி தானே வாங்கணும் அப்படி. அப்போது எனக்கு தெரியும் பிடிச்சிதான் இருக்குது, அதான் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் நான் பிடிச்சிருக்குன்ற அழகான ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் ஒர்க் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஹார்ட் சில்கில் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 362. தாராளமாக வாங்கலாம் நினைக்கிறேன் 362க்குலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சில பேருக்கு வந்து ஹெவியாக வேர் பண்ண பிடிக்காது, அப்போது சிம்பிளாக வேர் பண்ண பிடிக்கும்ல, அப்போ அந்த மாதிரி பர்சன்னா இந்த மாதிரி போகலாம் நீங்கள் தாராளமாக. நல்லா இருக்குல்ல. 362 வாங்கலாம் தாராளமாக. இப்போலாம் 362க்குலாம் எங்கெங்கே வருது ஆரி ஒர்க் ப்ளவுஸு. நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் அழகாக ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கையில் வச்சு பார்க்கலாம். அழகாக இருக்கும்ல. இந்த கலர் ரொம்ப இந்த வளன்னு தெரியல, டபுள் ஷேடாக இருக்குல்ல, அதனாலே ரொம்ப இன்னும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் இந்த ஃபேப்ரிக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நம்ம கிராண்டாக தைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. நான் வேர் பண்ணிக்க சாரிக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாமே செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால நான் வெறி பிடிச்சி இருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கு. ஐயோ இது பேர் பண்ணியிருக்கலாமேன்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் தான். நம்ம எல்லாருக்கிட்டையும் காமனாக அந்த பிங்க்கு, ரெட்டு, மெரூனு, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரு, லேவண்டர் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரேஞ்ச் பார்த்தா 570. ஆர்ட் சில்க் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. இது அதோட ஃபேப்ரிக் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல. இதில் என்ன ஒரு ஹைலைட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிக்சர் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா ஒரு இது கொடுத்துருவாங்க, நாட்டோட இது கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதுக்கான டிசைன் தான் இது கொடுத்துருக்காங்க. உங்கள் டைலர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லிவிடுங்க. இமேஜில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ண கொடுக்க சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். சீரியஸ்லி வந்து ரொம்ப யூனிக்காகவே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி எப்போவுமே போடுற மாதிரி இருக்காது அந்த நாட்டு, இது ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுனால பார்க்குறதுமே ரொம்ப அழகாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு 570 தாராளமாக வாங்கலை, எனக்கு தெரிஞ்சிடலாம். ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், டபுள் த ஒர்த் ஃபார் ப்ரைஸ்னே சொல்லலாம் இது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டாப் நாட்சில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரீமியமாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது நான் நினைக்கிறேன், நார்மல் ஷாப்பில் கிடைக்காது. அதான் நான் சொல்கிறேன், கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். பட் ஆனால் நார்மலாக பீசஸாக ரேட்டாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரேர் பீஸ் வேணால் கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன, அந்த பேக் நெக் தான் எவ்வளோ அழகாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதே எனக்கு சீதாக தெரியல எனக்கு. இது அப்படியே நம்ம கிளாத்தோட வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இல்லை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதான்னு தெரியல. ஆனால் எனக்கு எப்படி தெரிஞ்சு எப்படி வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இது வந்து தாராளமாக 570 தாராளமாக வாங்கலாம். வாட்ஸ் அ ப்ரைஸ். ஸ்லீவ்ஸுக்கும் பேக் நெக்குக்கும் அண்ட் நாட்டுக்கும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த க்ரீன் கலர் தான். இந்த க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே வேறு எதுவும் கலர்ஸ் கிடையாது, பட் இது இருந்ததுனால நான் ஒன்று வாங்கினேன். நான் ரொம்ப அழகாக இருக்குது. எதுனால அழகான பலூன்லாம் வந்து தொங்க விட்ட மாதிரி, ரோப்போடு தொங்க விட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்காகவே நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, இன்னும் ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சுது, அதனால தான் வாங்கினேன். அது இல்லாமல் ஸ்லீவ்ஸோட டிசைன் பாருங்கள், ரொம்ப ஹெவியாக காட்டுது. இதில் இருக்க இந்த ஒயிட் டாட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்காங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ரொம்ப டெலிகேட்டாக வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால். மற்றது இல்லை இருக்கிறது, மற்றது எல்லாமே அழகாக தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஸ்டிச்சட் தான். பட் அந்த டாட்டானு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அது மட்டும் தான் ஒட்டினது, மற்ற எதுவுமே ஒட்டினது கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பேக் நெக் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக காட்டுறாங்க, ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃப்ரண்ட் நெக்குக்கு வரது ப்ளவுஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு எல்லாமே. இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 560, இப்போ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 493 தான். தாராளமாக வாங்கலாம். ஹார்ட் சில்கில் தான் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்கு. எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, தாராளமாக வாங்கலாம். மேபி ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு இந்த சைஸஸ் பத்துமா எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம 90 வாங்குகிற பர்சனாக இருந்திங்கன்னா அவங்களுக்குலாம் சூட் ஆகும் இது. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நான் வந்து வீடியோக்கு போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ போடுங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் போட்டிருக்கிறதே வந்து நான் மீஷோவில் வாங்கினது தான், ஸ்டிச் பண்ணது தான். நான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்ரெடி இதே ரெட் கலரில் வேறு வாங்கினேன். பட் ஆனால் டைலர் என்ன சொல்லிட்டாரு, சென்டர் ஆஃப் த பார்ட்டிஷன் இல்லை பேக் நெக்கு, ஸோ இது வேணான்ட்டாங்க. இந்த மாதிரி சிலது மேபி வரலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க.
அதனால வந்து செட் ஆகாமல் இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 435 காட்டன் சில்கில் கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து நிறைய வாட்டி போட்டு நிறைய வாட்டி வாஷும் பண்ணிட்டேன். நான் கலரில் எதுவும் போடல, இந்த பீட்ஸோட கலர் எதுவும் போடல. பட் டெலிகேட்டடாக வாஷ் பண்ணணும். நம்ம உள்பக்கமாக திருப்பி வாஷ் பண்ணணும், ரொம்ப ஸ்க்ரப் போடக்கூடாது, சும்மா ஹேண்ட் வாஷ் தான், ரொம்ப லைட்டாக டெலிகேட்டாக வாஷ் பண்ணுங்கள். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வெளுக்காது, அந்த பீட்ஸோட உங்களுக்கு கலரும் போகாது. உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயே நிறைய ஓவரால் கலர்ஸ் இருக்குது, 7 கலர்ஸ் இருக்குது. பட் எனக்கு ரெட் வேணுமேக்காக நான் ரெட் எடுத்தேன். நான் 435 தாராளம் வாங்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? இந்த ப்ளவுஸ் எப்படின்னா நிறைய பேர் எப்படின்னு தெரில. பட் பர்சனலாக நான் எப்படின்னா ஒரு ட்ரெஸ் வாங்கிடுவேன், இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிடுவேன். பட் வாங்கினதுக்கப்புறம் அதை விட பெட்டராக சில கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும் பார்த்தீங்களா, அப்போ ரொம்ப ரிக்ரெட் ஆவேன் நான். அந்த மாதிரியான ப்ளவுஸ் தான் இது. ரொம்ப கிராண்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. அதோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டிசைன் பாருங்கள், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீவ்க்கு இருக்கிற டிசைன் இது ரொம்ப அழகாக இருக்குன்னு தோரணத்தில் தொங்க விட்ட மாதிரி இருக்குது. அழகாக அந்த வாசப்படியில் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே ஸ்டிச் பண்ணது தான். ரொம்ப எவ்வளோ அழகாக டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் எங்கேயுமே விடப்படலை ஸ்டிச்சஸ் எதுவுமே. அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப கிளாஸியாக இருக்குது. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் தெரிஞ்சுது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வேறு எந்த கலர்ஸ் இல்லை, பட் ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். பிரைட்ஸே வந்து வேர் பண்ணலாம் போல் அந்த அளவுக்கு இருக்குது. என்னோடய யூஷுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சைஸு 38. என்னை விட இன்க்ரீஸாக இருக்கிற சைஸு 40 இல்லை 42. அவங்களுக்கு வரைக்கும் கூட இது கரெக்டாக இருக்கும் போல். அந்த அளவுக்கு வந்து ஹேண்ட்ஸோட ஒர்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதோட கம்ஃபர்ட்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 951. தாராளமாக வாங்கலாம் நினைக்கிறேன். 951க்கா இல்லை 1500 சொன்னால் கூட தாராளமாக வாங்கலாம் போல். ஏன்னா அது கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த ப்ளவுஸே. ஒரு ப்ரைடு அவங்க ரிசப்ஷனுக்கு இல்லைனா அவங்களுக்கு வந்து ஹால்டி ஃபங்க்ஷனு இல்லைனா வந்து அவங்க முகூர்த்தத்துக்கு கூட இந்த மாதிரி கட்டலாம் போல். அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. பேக் நெக்கை பாருங்கள், ஓ மை காட் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுத்துருவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒர்த் ஃபார் ப்ரைஸ். நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பிளாக் கலர் தான். பிளாக் யாருக்கு தாங்க பிடிக்காது? இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகான கலர் இது. பிளாக்குன்றது எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு அதனால் வாங்கினேன். நான் வாங்கினது ஆக்சுவலி வேறு ப்ளவுஸு, லிட்ரலி வேறு ப்ளவுஸு. பிளாக் தான், ஆனால் வேறு டிசைனு. ஃபோட்டோ ஆட் பண்ணிக்க, அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஷேப்பில் வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது இந்த மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு. பட் எல்லாமே அழகாக தான் இருக்குது. 2 டிசைனுமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. நான் எதுவுமே குறை சொல்லலை. பட் டிசைன் நான் சூஸ் பண்ணது வேறு, வந்தது வேறு. பட் இது இல்லை, எனக்கு இது இருந்தால் கூட இதை சூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. இந்த டிசைன் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 398. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சில்க் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து ஹார்ட் சில்க் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த க்ளாஸினஸ்க்காக தான் அவங்க கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது, இதில் ஓவராலாக 5 கலர்ஸ் இருக்குது. பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி நான் வாங்கினேன். பட் இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் வந்து நம்ம நார்மலாக ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சுது. ரொம்ப 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 கிராண்டாக தெரிஞ்சு பிரைட்ஸ் வேர் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. தெரியுதா? ஃபுல் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த கீழே மட்டும் தான் வந்து உங்களுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த கீழே பாட்டு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒட்டி தான் வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இல்லை. மேபி எத்தனை யூஸ்க்கு வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு வந்து தாங்கன்னு எனக்கு தெரியல. இது சீரியஸ்லி வந்து இது வந்து வேண்டாத வேலைன்னு சொல்லலாம். நம்ம அவங்க கொடுத்தது இந்த ரேஞ்ச் 570 ரொம்ப கிராண்டாக காட்டணும், ரொம்ப ஹெவியாக காட்டணும், ஐயோ 1000 ரூபான பொருள் வந்து 500 ரூபா கொடுத்த மாதிரி காட்டணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒர்த் கேட்டிங்கன்னா ஒர்த் ப்ரைஸே கிடையாது இது. ஐ மீன் ஒர்த் ப்ரைஸ்ன்னு சொல்கிறது ப்ளவுஸ் நல்லா இருக்குது. பட் அந்த டிசைன் கொடுக்காம இருந்திருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன். மேலே அந்த ரொம்ப ரொம்ப ஒட்டி வச்சது ரொம்ப நல்லா இல்லை. அது எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ரொம்ப லோவாக காட்டுது ப்ளவுஸை. கிட்ட பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபோட்டோ ரொம்ப அழகாக தெரியுது. ஸ்லீவ்ஸ்க்கான டிசைன்ஸ் இது. ஓகே, நல்லாயிருக்கு. பேக் நெக் பார்த்தீங்கன்னா அந்த கொடி மாதிரி பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஸ்டிச்சட் தான். இன்னும் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கிறதும் வந்து ஒயிட்டாக ஒட்டி வச்சுருக்குமே வந்து க்ளூவில் தான் ஒட்டி வச்சுருக்காங்க. அதுவுமே எனக்கு பிடிக்கலங்க. அது ஒட்டி வைக்கிறதே எனக்கு பிடிக்காது மோஸ்ட்லி. ஏன்னா யூஸ்லெஸ், அது உதிர்ந்துடும். டெலிகேட்டாக வச்சுக்கணும், நம்ம கலர் போயிடும். பட் ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாராளமாக நல்லா நிற்கும். அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு நெக் டிசைன் ரொம்ப அழகாக கொடி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப அழகாக. இது இப்படி கொடுத்துட்டாவே நல்லாயிருக்கும்ல. கொச்சன்னு எது கொடுக்கணும்னு தெரியல. பட் என்னையோ கொடுத்துட்டாங்க. பட் இது எடுத்தால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பீகாக் டிசைன் தான். ரொம்ப அழகான டிசைனு, ரொம்ப அழகாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. ரொம்ப கொச்சன்லாம் கொடுக்காம குட்டியாக ஒரு பீகாக்கு ரொம்ப பெருசாக கொடுக்காம, ப்ரீவியஸாக பார்த்த ப்ளவுஸ்மாக கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 389க்கு வாங்கினேன். இப்போ 392க்கு ப்ரைஸ் வந்து போயிருக்கு. நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக வேணும் சில பேருக்கு கேட்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பர்சன்லாம் தாராளமாக வாங்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் வந்து ஹார்ட் சில்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக்கு 1 மீட்டர் தான் மெட்டீரியல். ஓகே, பேக் நெக்கும் ரொம்ப அழகாக டிசைன்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் 2000 ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் வந்து நம்ம
தைப்போம் பார்த்தீங்களா, கஸ்டமைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த ஆரி ஒர்க்கு 2000 சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கே வந்து 2000 சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிசைனில் எங்கள் அக்கா தைச்சிருக்காங்க. ஞாபகம் இருக்குது. இதை விட ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்கும் அது அப்போது. அதே 2000 அப்போது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக இருந்துச்சு. இப்போ வந்து மிஷின் ஒர்க்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை அமௌண்ட்டு. பட் பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பார்த்ததில் பிடித்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக பிகாஸ் ஆஃப் த பீகாக், அந்த பீகாக் டிசைனுக்காக எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குது இந்த ப்ளவுஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு என்ன ரொம்ப கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரிஞ்சுதுன்னா, டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நிறைவாக தெரியலன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த கொடி வந்து ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது. பட் கீழே மட்டும் கேப் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு எனக்கு. இல்லைனா அந்த தாழ்வாக கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் அந்த ஃபில்லிங்காக ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வேற ஒன்றும் கிடையாது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 493 நல்ல ரேஞ்ச். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் பிராண்ட்ல தான். இது வந்து ரெண்டுமே ஹேண்ட்ஸ்க்கான டிசைன் ஹார்ட் சில்க் மாதிரி தான். இது வந்து பேக் நெக் வந்து நல்ல டீப்பா நல்ல ஒரு ப்ராடா கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டோன் ஒட்டி இருக்காங்க. அந்த அங்கங்க கொடுத்திருக்காங்க. இது ஒட்டி தான் வச்சிருக்காங்க. கீழ ஃபுல் டாட் பட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க, நல்லா வச்சிருக்காங்க. எனக்கு தோணுது ஸ்டிச் இருக்காது மத்த ப்ளவுஸோட. இதுல இருக்குது எல்லாமே அங்கங்க ஒட்டி இருக்கிறது தான். தனித்தனியாக தேர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டி தான் இருக்காங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்காத மாதிரி எனக்கு தோணுது. பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்து இல்லாமல் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த கலர் எனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ அழகான பர்பிள் கலரு, நல்ல ஒரு கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இது கலர் மட்டும் கிடையாதுங்க, இதில் ஒரு இருக்க ஸ்டோன் ஒர்க்ஸ் தான். அதில் அந்த குந்தன் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒட்டி. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒட்டி தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டிச் பண்ணாங்க நான் சொல்ல. பட் எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டிசைனுக்கு அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி காடு, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த ரேஞ்சு ஜஸ்ட் 473 தான். எஸ், 473க்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரீமியமாக நான் பார்த்ததே கிடையாது. அந்த அழகாக ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி கொடுத்தது ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் இது டெலிகேட்டாக ரொம்ப வாஷ் பண்ணணும் நம்ம. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை வேறு எந்த கலர்ஸ் ஆப்ஷனும் கிடையாது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இதை வச்சு பார்க்குங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இமேஜ் பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மாடலோட இமேஜ் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பேக் நெக்கு அதை விட அழகாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு இமேஜின் பண்ணி அந்த கைக்கு 2 கைக்கும் அழகாக கொடுத்துருக்காங்களா. பேக்கில் பாருங்களேன், வாவ் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பேக் ஹோல்டிங்கில் ஃபுல் அந்த டிசைன் எட்ஜில் பாருங்களேன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து கச்சமச்சான்னு இல்லாமல் அவ்வளோ அழகாக நீட்டாக பாலிஷாக கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் நெக்கு வரது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒயிட் கலர் சாரீ, ஓணம் சாரிலாம் கட்டுறீங்கன்னா இதுக்கெலாம் போயிடுங்க. குந்தன் ஸ்டோன்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சீரியஸ்லி 473 தாராளமாக வாங்கலாம். வொர்த் ஃபார் ப்ரைஸுங்க. இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி பீஸு. செல்லர் ப்ளீஸ் இதே வேறு ஏதாவது கலர் ஆப்ஷன் தான் கொடுங்களேன் ப்ளீஸ். நாங்களும் கொஞ்சம் பொழைச்சிப்போம்ல ப்ளீஸ். நெக்ஸ்ட் பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு மாதிரி கோபுரம் மாதிரியான டிசைனு. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆரி ஒர்க்னு நம்ம ஃபங்க்ஷன் தான் போகணும். நம்ம இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, வீட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அதே மாதிரினா நம்ம கோவிலுக்கு போட்டுட்டு போகிறோம், அந்த மாதிரிலான்றனா இந்த தாளம் போடலாம். இதுலேயே ஒரு 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிங்க்கு, க்ரீனு, இந்த ரெட்டு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 371. இதுவும் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சில்க் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு சீஸாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே வந்து ஒட்டியே கொடுக்கல, ஸ்டோன்ஸ் எதுவுமே ஒட்டலை, எல்லாமே ஸ்டிச்சர் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவுமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெலிகேட்டாக தான் வாஷ் பண்ணணும். இதுவும் 1 மீட்டர் தான் சைஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. க்ரீனு பிங்க்குன்னு கொடுத்தது கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஒரே கலர் கொடுக்காம. இதோட பேக் நெக் பாருங்கள், ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கச்சன்னு கொடுக்காம கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எஸ், கைக்கு முன்னாடி நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் நெக்குக்கு வர டிசைன். இது கைக்கு முன்னாடி நல்லா கிராண்டாக கொடுத்து ஃபுல்லாக பேக்கில் வந்து ரொம்ப ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 370 தாராளமாக வாங்கலாம். எஸ், இதுதான் ஃபைனல் ப்ளவுஸு. இந்த ஃபைனல் ப்ளவுஸை நான் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் எனக்கு எல்லாமே ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக நான் நிறைய வீடியோவில் நிறைய ஹாலில் வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தா இந்த ப்ளவுஸஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு உங்களோட எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அன்டில் பை ஃப்ரம் உங்கள் ஜமுனா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.